அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுடைய வேத வாசிப்பு நிகழ்ச்சி நிறங்களுக்கு ஆசீர்வதித்து வரும்படி நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாடும் நீர் மகாத்திரம் எங்களுடைய ஊழியங்களில் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, தேவ மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னடா இது பைபிள் தானோ படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்தும். குறிப்பாக முதல் நன்மை என்னென்னா, இந்த ஆண்டு நீங்கள் ஒரு முறை கேட்பீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிப்பீங்க. எத்தனை முறை கேட்குறீங்களோ அத்தனை முறை இந்த வேதத்தை வாசித்து முடிக்கிறீங்க. ஆகவே நீங்கள் இது அப்படிப்பட்ட ஒரு நன்மை இருக்கிறது. ரெண்டாவது, இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் கேட்கும் பொழுது வியாதியிலிருந்து சுகம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், தோல்வி பயம் மாறும், வெற்றி உண்டாகும், வீழ்ச்சியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இப்படிப்பட்ட பெரிய மகிமை உண்டு. மரணத்திலிருந்து கூட, மரண நேரத்திலும் வயது சென்று பூரண வயது சென்று மரண நேரத்திலும் கூட இந்த வார்த்தைகள் திடப்படுத்தி சத்திய வசனத்தோடு தேவராஜ்யத்தில் கூடி சேர்க்கும். ஸோ அதோடு மாத்திரமல்ல, இதில் இருக்கிற வசதிகள் எப்பொழுதுமே உங்களுடைய கரங்களிலே வேதம் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. ஆனால் எப்பொழுதுமே இந்த கைபேசி இருக்கிறது. நீங்கள் வேலை செய்யும் பொழுதும் பணி நேரங்களிலும் சில குடும்பத்தில் நிறைய வேலைகள் இருக்கும். தாய்மார்களுக்கு தந்தைமார்களுக்கு அந்த வேலை மத்தியிலும் இதை நீங்கள் போட்டு கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பிரயாணங்களிலும் கேட்கலாம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி. குறைகள் இருந்தாலும் நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் இதை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நான் வாசிக்க போகிறேன். யோவேல் தீர்க்கதரிசியும் உபதியாகும் எங்களை என்னை அடியனை இப்படி நல்ல பாதையில் நடத்துறதற்கு இது ஒன்றுகோலாக இருக்கிறது. நன்றி. வாசிப்போமா? யோவேல் 1ஆம் அதிகாரம். பெத்துவேலின் குமாரனான யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். முதியோரே, இதை கேளுங்கள். தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்ட சம்பவித்தது உண்டா? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். அதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்கப்பட கடவர்கள். பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. வெறியரை விழித்து அழுங்கள். திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களை புது திராட்சரச நிமித்தம் அலறுங்கள். அது உங்கள் வாயினின்று விலக்கப்பட்டது. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. நான் பாலிய வயதின் புருஷனுக்காக ரெட்டுடுத்தி இருக்கிற பெண்ணை போல புலம்பு. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்றுப்போயின. கர்த்தரின் ஊழியக்காரராக ஆசாரிகள் துக்கிக்கிறார்கள். வயல்வெளியில் பாழாயிற்று. பூமியின் துக்கம் கொண்டாடுகிறது. விளைச்சல் அழிக்கப்பட்டது. புதிர தாத்திரசம் வற்றி போயிற்று. எண்ணெய் மாண்டு போயிற்று. பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள். கோதுமையும் வார்கோதுமை இல்லாமற் போயிட்டு. திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள். வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிட்டு. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது. மாதுளை, பேரிச்சை, இச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷம் மனுப்புத்தரை விட்டு ஒளிந்து போயிட்டு. ஆசாரியர்களே, ரெட்டுடத்தி புலம்புங்கள். பலிபீடத்தின் பணிகள் விடைக்காரரே அலறுங்கள். என் தேவனுடைய தொண்டரே, நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தவர்களாக ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியையும் பான பலியையும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த நாளை நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அது சங்காரம் போல் சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ? விதையானது
மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயிட்டு பயிர் தேய்ந்து போகிறதுனால் பண்டக சாலைகள் பாழாகி காளைஞங்கள் இடிந்து போயின. மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது. மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாதனால் கலங்குகிறது. ஆட்டு மந்தைகளும் சேதமாய் போயிட்டு. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அக்னி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்தது. ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்து போடுகிறது. வெளியின் மிருகங்கள் உம்மை நோக்கி கதறுகிறது. நதிகள் தண்ணீரெல்லாம் வற்றி போயிட்டு அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து போட்டது. அதிகாரம் 2. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள் என பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அது இருளும் அந்தகாரமும் உள்ள நாள், அது மப்பும் அந்தாரமும் உள்ள நாள். விடிய கால வெளுப்பு பர்வதங்களின் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஜாதிகள் தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்ட முன்னொரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்னி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலி எரியும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்திரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரையின் வீரரை போல ஓடும். அவைகள் ஓடுகிற ராத்தங்களின் இரைச்சலைப் போலவும் செத்தவைகளைப் போலவும் யுத்தத்துக்கு பலத்த ஜனத்தின் இரைச்சலை போலவும் பட்ட ஜனத்தின் இரைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்கள் மேலும் இருக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள். எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும். யுத்த வீரரை போல மதிலேறும். வரிசைகள் பிறகாமல் ஒவ்வொன்றிலும் தன் தன் அணியிலே செங்கலும் ஒன்றை ஒன்று நெருக்காது. ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுடன் விழுந்தாலும் காயப்படாமற் போலும். அவைகள் பட்டணத்திலும் எங்கும் செல்லும். மதிலின் மேலும் ஓடும். வீடுகளின் மேல் ஏறும். பலகனி வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும். வானங்கள் அசையும். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். நட்சத்திரங்களும் ஒளி மழுங்கும். கர்த்தர் தமது சேனைகளுக்கு சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு வல்லமுள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாக இருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? அதனால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இறுதியத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கவும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர்களுமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்களை தேவனாகிய கர்த்தருக்கு பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருடுவார். சியோனிலே கால ஊதுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். சேசித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஜனத்தை கூட்டுங்கள். சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். முதியோரை சேருங்கள். பிள்ளைகளையும் பால்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராக ஆசாரியன் மண்டபத்துக்கும் பலிபிடத்திற்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகளை அவர்களுக்கு பழிக்கு நிந்தைக்கும் அது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்கு வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நாள் உங்களை இனிய புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். வடதேச சேனையாகிய உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன் தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாலுமாக தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே நாட்டம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே, பயப்படாதீங்கள். வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். விருட்சங்கள் காய்க்கும். அத்தி மரங்கள் திராட்சை செடியும் பலனை தரும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும். ஆலைகள் திராட்சரசமும் எண்ணெயும் வளைந்து ஓடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்தது. வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்.
நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்படுவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாட்டிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமில் கர்த்தர் வரவிலைக்கு மீதியாக இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அதிகாரம் 3. இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும். அந்நாட்களில் அக்காலத்தில் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்க பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தம் அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளையும் வேசி பணயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்து கிரயமாக கொடுத்தது நிமித்தம் அங்கே அவர்களுடைய வழக்காடுவேன். தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன இப்படி எனக்கு சரி கட்டுவர்களே, இப்படி எனக்கு சரி கட்டுவீர்களாகில் நான் தாமதமின்றி சீக்கிரமாய் நீங்கள் சரி கட்டுகிறதை உங்கள் தலையின் மேல் திருப்பும்படி செய்வேன். நீங்கள் என் வெள்ளியையும் என் பொன்னையும் எடுத்து என் இன்பமும் சிதமான என் பொருட்களை உங்கள் கோயில்களிலே கொண்டு போய் யூதாவின் குமாரரும் எருசலேமின் குமாரரும் அவருடைய எல்லைகளுக்கும் தூரமாயிருக்கும்படி கிரேக்கரிடத்தில் விட்டு போட்டீர்கள். இதோ நீங்கள் அவர்களை விட்டு போட்ட அவ்விடத்திலிருந்து நான் அவர்களை எழும்பி வர பண்ணி நீங்கள் சரி கட்டினதை உங்கள் தலையின் மேல் திருப்புகிறபடி செய்து உங்கள் குமாரனையும் உங்கள் குமாரத்திகளையும் யூதா புத்திரன் கையிலே விற்பேன். இவர்கள் அவர்களை தூர தேசத்தாராகிய சபையரிடத்தில் விட்டு போடுவார்கள். கர்த்தர் இதை சொன்னார். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள். யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள். யுத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சகல ஜாதிகளே, நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே, நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலி இறங்கி பண்ணுவீராக. ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்கு வருவார்களாக. சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாய்ந்திருக்க அங்கே நான் வீட்டிருப்பேன். இருந்தது அறிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள். ஆலை நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது. அவர்களுடைய பாதகம் பெரிது. நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாக இருக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தருடைய தனது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும். அந்நியரினை அதை கடந்து போவதில்லை. அக்காலத்திலே பர்வதங்களின் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரபாவித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். யூதா புத்திரன் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாழாய் போகும். ஏதோ பாழான வனாந்தரமாகும். ஆனால் யூதாவோ சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும். தான் தண்டியாமல் விட்டிருந்த அவர்களுடைய இரத்த பழியை தண்டியாமல் விடேன். கர்த்தர் சீயோனிலே வாசமாயிருக்கிறார். ஆம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வார்த்துவோம். இனி ஒபதியாவின் புத்தகம். ஒபதியாவின் புத்தகம். ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால்,
எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்பிடுவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாதிபதிகளை ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். கண்மலை வெடிப்புகளாகி உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தே உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து வந்து உன்னை விழத்தள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டு போனாய். திருடாகலும் ராத்திரியிலே கொள்ளையடிக்கிறவர்களாகலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவோ. திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டு விடுவார்கள் அல்லவோ. ஏசாவுனுடையவர்கள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்களை எவ்வளவாய் ஆராய்ந்தெடுத்து கொள்ளப்பட்டது. உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லைக்குட்பட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோடு சமாதானமாக இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணர்வில்லை. அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமிலுள்ள ஞானிகளையும் ஏசாவின் பருவத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேமானே, ஏசாவின் பர்வதத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகளை கலங்குவார்கள். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கப்பட்டு உன்னை மூடும். நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும், அந்நியர் அவன் சேனைகளின் சிறைபிடித்து போன நாளிலும், மறுதேசத்தார் அவன் வாசல்களுக்கு பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்திலும் நீயும் அவர்கள் ஒருவனைப் போல இருந்தாய். உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும், யூதா புத்தருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாக இருந்தது. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும், அவர்கள் ஆபத்து நாளில் அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடே பாராமலும், அவர்கள் ஆபத்து நாளில் அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும், அவர்களுக்கு தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்ததிகளை நிற்காமலும், இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை கட்டிக்கொடாமலும் இருக்க வேண்டியதாக இருந்தது. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். உன் செய்களின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளிலும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள். அவர்கள் குடித்து விழுங்குவார்கள், இராதவர்களைப் போல இருப்பார்கள். ஆனாலும் சியோன் பர்வதத்திலே தப்பியிருப்பவர் உண்டு. அவர்களில் பரிசுத்தமாக இருப்பவர்கள் யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாக்கோபு வம்சத்தார் அக்னியும், யோசேப்பு வம்சத்தார் அக்னி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தார் வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்திலே மீதியாயிராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். தென் தேசத்தார் ஏசாவின் மலைகளையும் சமனான தேசங்களையும் பெலிஸ்தரின் தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எப்ராயிம் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். பென்யமீன் மனுஷர் கீலேயாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். சர்பாத் மற்றும் கானானியருக்குள்ளே சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்தராகிய இந்த சேனையும், சேப்பாரத்தில் சிறைப்பட்டு போன எருசலேம் நகரத்தாரும் தென்திசை பட்டணங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சியோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்கும். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த பகுதியை எங்களுக்கு நீர் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. இந்த நாளில் நீர் எங்களை இந்த வார்த்தைகளினால் தேட்டி திடப்படுத்தி நீர் தொடர்ந்து உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.